வணக்கம் சார். நாங்கள் முன்னாள் மாணவர் வேலுசாமி பாக்யராஜ் அவர். நம்ம பள்ளியில் நாங்கள் படிச்சிருக்கும் போது சில இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம கல்வியில் நிறைய வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். லேப் பற்றி கொஞ்சம் டெக்னிக்கலாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஓகே. நான் இந்த பள்ளிக்கு 2009 பயாலஜி டீச்சராக வந்து சேர்ந்தேன். நான் பயாலஜி டீச்சராக வரும்போது ஸ்கூலோட அட்வான்ஸ் முதல் நாள் நான் கவர்மெண்ட்டில் ஒரு 17 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் சென்னை கார்பரேஷன் பண்ணேன். ஃபஸ்ட்டு நாள் வந்த உடனே ஐயோ இவ்வளோ மோசமாக இருக்கேன்னு ஓடி போயிடலான்னு நினச்சானே. முதல் நாள் பார்த்துட்டு பிள்ளைங்களை பார்த்துட்டு அப்புறம் டீச்சர்ஸ்லாம் சொன்னால் இல்லை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பிள்ளைங்க ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க டீச்சர்களுக்கு. கார்பரேட் ஸ்கூலில் அந்த அளவு எதிர்பார்க்க முடியல. நான் வந்து அப்போ பிள்ளைங்க மாதிரி இருந்தாங்க. எனக்கு என்னடா இப்படி இருக்குது, எப்படியா ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நான் திருப்பி போயிடலாம் கூட நினச்சது உண்டு. அன்றைக்கி வீட்டுக்கு போய் அப்படி தான் புலம்பிட்டு இருந்தேன். அப்புறம் சக ஆசிரியர்கள் என்ன பண்ணால் இல்லை நிலமா மாறும் அப்படின்னு சொன்னாலும் அப்போ கொஞ்சமாக எல்லாம் சேர்ந்து இது கூட்டு முயற்சி தான். எல்லா ஆசிரியர்களும் அவங்களால் முடிஞ்ச நல்ல பிள்ளைங்களும் செய்வாங்க. அதனால ஸ்கூலில் இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். இப்போ போன தாட்டி கூட இப்போ எக்ஸாம் டியூட்டிக்கு நான் போயிருந்தப்ப 2-3 ஸ்கூலில் போயிருந்தப்ப கவர்மெண்ட் ஸ்கூலில் அதெல்லாம் பிள்ளைங்க எந்த கண்ட்ரோலுக்கும் வரல. எனக்கு அதெல்லாம் பார்க்கணும் நம்ம ஸ்கூலில் 1000 டைம் பெட்டர் தோணுச்சு. இது வந்து எல்லா அனைத்து ஆசிரியருடைய கூட்டு முயற்சி தான். அதுமாதிரி ஒரு தலைமை ஆசிரியரும் அவங்களால முடிஞ்ச நல்லா செஞ்சுட்டு போனாங்க. பப்ளிக் என்ன நினைக்கிறாங்கன்னா டீச்சர்ஸ்னாலே கவர்மெண்ட் டீச்சர்ஸ்னாலே ரொம்ப இலக்காரமாக பேசுவாங்க. ஆனால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு என்கிட்ட படித்த மாணவர்களுக்கும் தெரியும், எங்கள் பேரண்ட்ஸுங்களுக்கும் நல்லா தெரியும். ஸோ எங்களுடைய முழு எய்மே என்னன்னா பிள்ளைங்களை எப்படியாவது நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தோம், நிலைமைக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னு நினைப்போம். அதனால எங்கிட்ட படிக்கிற பிள்ளைங்களை முடிஞ்ச அளவு வந்து எப்படி இவங்க முன்னேற்றுறது, அவன் எந்த ஃபீல்டில் நல்லா இருக்கான், எந்த ஃபீல்டில் வீக்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு நாங்கள் அவனை வந்து அந்த இது கொண்டு வருவோம். நம்ம லேப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் வெரி ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு லேப். நமக்கு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கனாலும் வாங்கி கொடுப்பாங்க. இது இல்லை அது இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. என்னென்னலாம் கேட்குறோமோ எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. நம்ம எஜுகேஷன் தியரி வந்து எப்போவுமே ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம கிளாஸ் ரூம் என்ன நடத்துமோ அதை ப்ராக்டிக்கல் கொண்டு வந்து பிள்ளைங்களுக்கு காமிச்சுன்னா அவனுக்கு இன்னும் அவங்களுக்கு நல்லா புரியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் பிள்ளைங்களுடைய பெனிஃபிட்டுக்காக டீச்சர் ஒருத்தரும் என்ன சொல்கிறாங்க அவங்களால முடிந்த என்ன சொல்கிறது முயற்சியில் செய்வாங்க. அப்படி பார்க்கும்போது நான் 2009 நினைக்கிறேன் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு நல்லா படிக்கும். ஆனால் டெய்லி கொஞ்சம் லேட்டாக வரும். நான் என்னமா லேட்டாக இருந்தால் சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சு ஏதோ ஒன்று சொல்லும். அப்போ கேட்டால் ஆமாம் சார் எனக்கு சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சு, பஞ்சர் விட்டோம்ல அப்படின்னு சொன்னிச்சு. நானே சரி நான் உனக்கு டியூப் மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை கேள்விப்பட்ட தலைமை ஆசிரியர் வந்து இல்லை பொண்ணுங்களுக்கு நீங்கள் இப்போ எதுவும் பண்ணக்கூடாது, நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டியூப் வாங்கி கொடுத்துச்சு. அந்த பொண்ணு அதுலேருந்து ரெகுலராக ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சிச்சு, டைமுக்கு வந்துச்சு, நல்லா படிச்சு. அது இப்போ நல்ல பெரிய போஸ்ட்டில் இருக்குது, கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் எங்கள் ஸ்கூலில் இப்போ இங்கிலீஷ் மீடியம் உண்டு, தமிழ் மீடியம் உண்டு. அது தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்த பையன் 10th அப்புறம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு மாறும். அவன் பேர் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, எனக்கு ஆதவன் பேர். அவன் வந்து 11th இங்கிலீஷ் மீடியம் முடிச்சிட்டான். அவனை அவனுக்கு கோப்பப் பண்ண முடியல. அவன் ஃபெயில் ஆகி 3 சப்ஜெக்ட் அவன் ஃபெயில் ஆகிட்டான். திருப்பி அவன் 12th வரணும் அப்படிங்கிறான். 12th இருந்தால் தமிழ் மீடியத்தில் போடுங்க சார் நான் படிக்கிறேன் அப்படிங்கிறான். எல்லா டீச்சரும் என்ன சொல்கிறது அதெல்லாம் முடியாது, அது எப்படி படிக்க முடியாது அப்படி இப்படின்னாங்க. நான் தலைமாசிரியர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் மாதிரி வச்சு அந்த பையனை தமிழ் மீடியத்துக்கு மாற்றினேன். இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து நல்லா அந்த பையன் படித்து பாஸ் பண்ணி இப்போ பிஏ முடிச்சுட்டு இப்போ சிங்கப்பூரில் எங்கள் வேலை செய்யலாம். மாதம் 1 லட்சம் சம்பளம் வாங்கினேன். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு ஏதாவது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஏதாவது ரிப்பேர் அவனை தான் கூப்பிடுவேன். வந்து எங்களுக்கு சும்மா பண்ணி கொடுப்போம், ஒரு டீ தான் வாங்கி கொடுப்போம், ஒரு பைசா கூட கொடுத்தது கிடையாது. ரொம்ப நல்ல பையன். அந்த மாதிரி பிள்ளைங்களும் நாங்கள் மறக்காம வந்து நாங்கள் கேட்குற ஹெல்ப் வந்து செய்வோம். பள்ளி சார்ந்தனால தான் பிள்ளைங்கிட்ட கேட்போம். அது மாதிரி பிள்ளைங்களை வந்து அவங்ககிட்ட கேட்போம், காலையில் உனக்கு என்ன பிரச்சனை. இப்போ எல்லாம் என்ன நினைக்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்மா ஏன்னா தானே வந்து போயிடறாங்க டீச்சர் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. பிள்ளைங்க எந்த இடத்துல கஷ்டப்படுறாங்களோ, எந்த இடத்துல வீக்காக இருக்காங்களோ, எந்த இடத்துல அவங்களை நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு ஸ்டேஜை ஆராய்ஞ்சு பார்த்து அவங்களுக்கு கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம். சில பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் நான் நைட்டு போகிறேன் வேலை செய்கிறேன் சார், காலை நைட்டு பிள்ளைங்க ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போனான்னா யாரும் நம்ம மற்ற வீடு மாதிரி போய் படிச்சுட்டு படுக்கிற பசங்க கிடையாது. போனால் கடைக்கு வேலைக்கு போவோம், இல்லை ஒரு மெடிக்கல் ஷாப் வேலைக்கு போவோம். அப்படி வேலைக்கு போயிடறாங்க. 10 மணி தான் வீட்டுக்கு வருவாங்க. வந்தவொடனே டைரில் தூங்கிடுவான் சார் எனக்கு படிக்க நேரம் இல்லை சார் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி பசங்களை கண்டறிந்து காலையில் 4 மணிக்கு அவங்களை நான் எழுப்பிடுவேன். என் பொண்ணை 4 மணிக்கு எழுப்பிடும்போது பசங்களையும் அந்த மாதிரி யாரெல்லாம் படிக்க முடியலையோ யாரெல்லாம் படிக்க முடியுமோ எவங்க டைம் கிடைக்கல அந்த மாதிரி பிள்ளைகளை கண்டறிந்து அவங்களை 4 மணிக்கெல்லாம் எழுப்பி போட்டுட்டே அவனை எழுப்பி அவனோட எழுப்புன்னு சொல்லுவோம். ஒரு 2 கேள்வி தான் கொடுப்போம், இல்லை 3 கேள்வி கொடுப்போம். நான் படுறா அப்படின்னு சொல்லுவோம். காலையில் 8 மணிக்கு வந்து பரிட்சை எழுதிருவாங்க. அந்த கேள்வி காலையில் படிச்சுட்டு வந்து பரிட்சை எழுதிடும். அப்படி தான் ஒரு வருஷமும் நாங்கள் வந்து இந்த அளவு ரிசல்ட் கொடுக்க முடிஞ்சது. அது மாதிரி ஆசிரியர்கள் நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் சார் சரண் சார்னு ஒருத்தர் இப்போ ஹெச்எம் ஆயிட்டாரு. நான் எக்ஸாம் ஆயிப்பேன், ஆனால் அவரு பக்கத்தில் இருக்கலாம் சீக்கிரம் வந்துடுவார். 7:30 ஸ்கூலுக்கு வந்துடுவார். ஐயா கொஞ்சம் அந்த பிள்ளைங்களை பார்த்துங்க 2 கேள்வி தான் எழுதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடில்ஸ் வரணும். அவர் பார்த்துக்குவார். ஆனால் இது கவர்மெண்ட்லாம் எந்த டீச்சர் மாதிரி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு டீச்சர் போறாங்கன்னா அவங்க சப்ஜெக்ட் மட்டும் தான் பார்ப்பாங்க, அடுத்த சப்ஜெக்ட் பற்றி பார்க்கவே மாட்டாங்க. நம்ம ஸ்கூல் அப்படி கிடையாது. சப்ஜெக்ட் இது கிடையாது, ஓரியன்டட் இல்லாமல் யார் என்ன ஹெல்ப் கேட்டாலும் டீச்சருங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லா பிள்ளைகள் நலன் சார்ந்த உதவி தான். அதனால யாரும் எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. பிள்ளைங்க பள்ளியோட வளர்ச்சி நல்லா இருக்கும். ஸோ அப்படி இப்போ பார்த்து இப்போ நம்ம ஸ்கூல் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு இணையாக வந்துடுச்சு.
நாங்க காலையில 7:30 மணிக்கெல்லாம் ஸ்கூல் மேக்ஸ் சார் காலை 7:30 ஆரம்பிச்சிருவாங்க. கெமிஸ்ட் சார் அந்த மாதிரி தான். நான் 8 மணிக்கு வருவேன். சில நானும் அவங்ககிட்ட போட்டி போட்டுட்டு 7:30 வருவேன். அக்கமத்தில் உள்ள ஸ்கூல் டீச்சர்லாம் கேட்பாங்க, எதுக்கு 7:30 ஸ்கூல் வைக்கிறீங்க சார், உங்களால எங்க அட்மிஷன் உங்க ஸ்கூலுக்கு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை யார் வைக்க சொல்ல அப்படின்லாம் கேட்பாங்க. நாங்க வந்து அதெல்லாம் எங்க எச்எம்லாம் ஒரு நாள் சொல்லுவாங்க சார் கொஞ்சம் சாயங்காலம் வைங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா காலையில் வச்சா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வருவாங்களே, கொஞ்சம் படிப்பாங்களே, ஒரு பீரியட் நடத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து போட்டி போட்டு டீச்சர்ஸ் எடுப்பாங்க. ஸோ இது மேலதிகாரி எந்த அதிகாரியினுடைய வற்புறுத்தல் இல்லாம டீச்சர்ஸ் இன்பான் அவங்க உள்ளார இருந்து பிள்ளைங்களுக்கு நல்லா செஞ்சா நம்ம அதை ஊரார் பிள்ளை ஊட்ட வளர்த்தால் தான் பிள்ளை தானே வளரும்னு சொல்றது பழமொழிக்கு ஏற்ப எல்லா டீச்சருமே பாடுபட்டாங்க. பிள்ளை ஸ்கூல்ல வந்து இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அளவு இந்த இப்ப கூட நிறுத்தி இருக்கும். ஓகே சார், நன்றி சார். நன்றி, தேங்க்யூ.